நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியாக இந்த மீல் மேக்கர் ஃப்ரை செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 3 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி இது எண்ணெய் பிரிஞ்சு வதங்கணும். அந்தளவு வதக்குனதும் ஒரு 150 கிராம் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது மட்டன் மசாலா. இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா இல்லாட்டினா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு எடுத்து நல்லா கிளறி விடுங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. நம்ம சூப்பரான நல்ல டேஸ்டியான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆகிடும். தேங்க்யூ.